பேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். வணக்கம் சார். வெல்கம் டு பிக் பாஸ் பேட்மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். எஸ். ஸோ இன்னைக்கு எபிசோடு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மர் அதுக்கப்புறம் ஒரு ஆய்வாக்கம் டாஸ்க்கு நடுவில் என்ன சார் ஏதோ மந்திரம் போடுறீங்க? ஒரு எமோஷன்ஸ் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். ஐம் சாரி ஃபார் இட். ஓகே, ஆர்டரா வருவோம் ஒரு விஷயமா. அண்ட் யா, இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் வந்து சிலது இருக்குது. ஸோ லைனா ஃபர்ஸ்ட் போலாம். முதல்ல ஆரம்பிச்சது நம்ம கனி. அதாவது நேற்று நைட் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் ஒன்று நடந்தது வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சு எல்லாரும் லிவிங் ஏரியா கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க. சில கமெண்ட்ஸோட காமெடியா டக்கு நிறுத்த முடியாது. என் கண்ணு முன்னாடி வேற போட்டுருக்கு. திடீர்னு நம்ம எர்லியா வந்துட்டோம்னா சார் வைசோ எர்லி அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. சீக்கிரம் வந்தாலும் கேக்குறாங்களா என்ன? அது அடுத்த கொஸ்டின் சார். அந்த டக்குன்னு அந்த 2 லட்சத்து கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் இன்னைக்கு வந்த வேலையை முடிச்சு கிளம்புறேன். மந்தவெளியில இருந்து மிஸ்டர் மகேந்திரகுமார் நேரம் 15வது கேள்வி கேட்டீங்கன்னா இப்படியே போயிருவேங்கிறாரு. என்னுடைய எமோஷனல் கண்டென்ட் பேசுறதுக்கு யாரும் வரலையா? எஸ். அந்த 2 லட்ச கேள்வி வந்து நம்ம கடைசியா தான் கேட்போம். அப்பதான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்பீங்க. அதனால லாஸ்டா தான் கேட்போம். கன்ஃபார்மா லாஸ்டா தான் கேட்பேன். இப்ப போயிட்டு ஒரு மணி நேரம் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வந்து மரியாதையா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப்ல வந்து அந்த கொஸ்டின் 2 lakhs ஆன்சர் பண்ண சொல்லுங்க. எப்படி வச்ச இதுல வச்சிருக்கேன். அந்த பிஸ்ட் வச்சிருக்கேன். ஆடியன்ஸ் வந்து இப்போ பயங்கர கிளவரா இப்ப போயிட்டு மணி இப்போ 10:40 11:30க்கு வந்தாலும் என்ன பண்ணுவோம்? நீங்க 11:30க்கே வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. நான் என்ன கிரித்தனமா ஆறதுக்கு பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமா. அப்புறம் இன்னைக்கு ஷோவோட எண்ட்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த 75th டேல நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி a very important announcement. அது ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வேற. இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பிக் பாஸ் மாதிரி சார் ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்றாங்க. பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. ஓகே, சொல்லுவோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் சார். சோ எஸ், கனி சாண்ட்ரா அந்த பிரச்சனை, அதுல உங்களோட ஸ்டாண்ட் என்ன? அதாவது நேத்தே நம்ம அதை பத்தி பேசிட்டோம். பட் இன்னைக்கு கனி வெளுத்து வாங்கினது அவங்க சாண்ட்ரா வந்து நீ என்ன வேணா பண்ணு, நான் அந்த என் ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கேன், நான் வாண்டடா பண்றனோ இல்ல எனக்கு இப்படி பட்டிருக்கோ நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தது. அதுக்கு ஹவுஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்களோட வாய்ஸ் அவுட் பண்ணுது. சோ இந்த விஷயத்தை பத்தி ஒரு 2ஆ பிரிச்சுப்போம். இந்த இஷ்யூவை வந்து ரெண்டா டிவைட் பண்ணிப்போம். ஒன்னு இஷ்யூ, இன்னொன்னு இஷ்யூல என்ன தேவை அப்படின்னு. இஷ்யூ வந்து அப்ரப்டா இவ்வளவு பெரிய பூஸ்டிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட். இதுல எங்கடா அந்த குழந்தைங்களை வச்சு இழுத்து பேசுறது? பேரே சுகர் கோட் கனி. இதுல எப்படி வாயில விழும் இந்த தேவையில்லாத பணி? அதனால இது இந்த கேஸ் செல்லாது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் அது. நிஜத்தை சொல்லணும்னா நிஜமாவே இந்த கேஸ் வந்து செல்லாது. கனியால 100% வந்து ரூடா பேச முடியாது. இன்னொரு விஷயம், பேசல பாடலாவும் இல்ல. இன்னொன்னு இன்டைரக்டா பாடுற டபுள் மீனிங் பாட்டுக்கோ இல்ல. இன்னொன்னு ஒரு குழந்தைய, அதாவது பிக் பாஸ் அதாவது எப்படி இந்த மஜா படத்துல வருவதா, புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான் ஆனா குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ இல்ல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஷோ கொஞ்சம் பயங்கரமான ஷோ தான். அதுக்காக பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இவ்வளவு பயங்கரமானவங்களாம் கிடையாது. அதனால குழந்தைகளை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து சாண்ட்ரா வந்து எப்படி சொல்றதுன்னா, கண்டென்ட் பண்ணுங்க, ஆனா இப்படி பண்ணாதீங்க. இது கண்டென்ட்டே வெக்கப்படுற அளவுக்கு கண்டென்ட்டா இருக்கு. சரியா? அதுல இப்ப அவங்க வந்து அவங்க அணுகுன முறை இருக்குல்ல சாண்ட்ரா. ஆமா, பேசினேன், நான் பார்த்தேன், எனக்கு அப்படிதான் பட்டுச்சு, யாரும் பேச மாட்டாங்க, நான் பேச மாட்டேன், ஆனா பேசுறவங்க இருக்காங்க, எப்படின்னு மணிரத்னம் படமாவே கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்தது. ஆனா என்ன அக்ரெசிவாவே ரியாக்ட் பண்ணல. கனி அக்ரெசிவ் டு த எக்ஸ்ட்ரீம் ரியாக்ட் பண்றாங்க. பக்கத்துல அதை டிவியேட் பண்ணி திவ்யா ஒரு கண்டென்ட், அது ஒரு சப்ப மேட்டர் தான். இவ்வளவு பெரிய சீரியஸ் மேட்டர்ல சாண்ட்ராக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டைவர்ட் பண்றாங்களாமா கண்டென்ட். உண்மையிலேயே அது ஆக்சுவலா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டிவியேஷன் தான் அது. சரியா? இவ்வளவு பெரிய ஹெவி கண்டென்ட்ல ஒண்ணு போயிட்டு இருக்கும் போது திவ்யா இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது சைட்ல ஒருத்தங்க யாராச்சும் பண்ணா திவ்யா சும்மா இருக்க போறாங்களா? இதே மாதிரிதான் அது ஆக்சுவலா வேணும்னே டைவர்ட் பண்ணலாம். ஆனா மேட்டர் என்னன்னா, சாண்ட்ரா ஒரு எப்படி சொல்றது,
2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒண்ணு worst பெர்ஃபார்மர் அப்படின்ற அந்த விஷயத்த வாண்டடா பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதோடைய எக்ஸ்ட்ரீம் தான் இதோட ஹேண்ட்லிங்ல பார்க்கலாம். இன்னொன்னு, என்ன பேசினாலும் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இருக்கிற ஒரு பெரிய கிளாரிட்டி என்னன்னா, ஐ ஃபெல்ட் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படி கேட்கப்பட்டுச்சு. எப்படி? ஒரு தடவை திவாகர் வந்து பிரவீனோடைய ஃபேமிலிய பத்தி பேசாத போது அப்படி பேசுறதா இவர் பிரசியூம் பண்ணதுக்கு அப்படி பேசலன்றத ஒரு எஃபர்ட் எடுத்து விஜய் சேதுபதி ஒரு வேலை பண்ணார். இப்ப கனிக்காக நண்பனின் மனைவியிடம் இந்த விளக்கத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்க வைப்பாரா அப்படின்னா, மன்னிப்புன்றது அவங்க உணர்ந்து ஒருத்தங்க கேட்கறதோ அதை இன்னொருத்தங்க புரிஞ்சு அதை மன்னிக்கிறதுன்ற கணக்கு. கனி மேல இருக்கிற என்னுடைய கண்டென்ட் என்னன்னா, நீங்க பழி போட்டீங்க, இந்த பழிக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்ன்ற மாதிரி இல்ல, உங்களை சபையில 10 பேருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்கணும்ன்ற மாதிரிதான் அவங்க முறை இருந்தது. இப்ப நீ என்ன வந்து ஹர்ட் பண்ணிட்ட உதய், நான் வந்து 2 விஷயம் தான், என் ஈகோக்கு நீ என்கிட்டக்க சாரி கேளு அப்படின்றது உன்கிட்டக்க. இப்ப இதே வேலைய இதுக்கு முன்னாடி ஒருத்தன் பண்ணிருக்கான், யாருன்னா விக்ரம். போய் வீணா கிட்ட நீ ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, இல்லன்னா சரியில்லை அப்படின்றதும் இன்னைக்கு கனி பண்ணதும் ஒரே ஃபார்முலா தான். சரியா? ஃபார்முலா என்னன்னா, மன்னிப்பு கேட்கணும்ன்றவங்க ரியலைஸ் பண்ணாலே அவங்க கேட்டுருவாங்க. ரியலைஸ் பண்ணாதவங்கள நீங்க சேலஞ்ச் பண்ணி மன்னிப்பு கேட்க வைக்கணும்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா சீனு. அவங்க மேல போட்ட பழிக்கு ஒரு வீடே சப்போர்ட்டிவா கிளியரா அது ஒன் வேவா தெளிவுபடுத்தியாச்சு. சரியா? ஏங்க சாண்ட்ரா, நீங்க அறுத்து ஓட்டுனதுல இதான் பெரிய அந்தர் பெல்ட்டி, அதனால இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ஆனா அதுக்கு மேல கனியும் சாண்ட்ராவும் பெர்ஃபார்ம் பண்ணது வீக்கெண்டுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை டார்கெட் செட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த சேலஞ்ச் யாருக்கு போகும்னா விஜய் சேதுபதிக்கு போகும். சரியா? இப்ப விஜய் சேதுபதி சார் பேம்பர் பண்ணாம இதை ஹேண்டில் பண்றதா இருந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணோம்? நீங்க ஏன் இவங்க மேல வீணா பழி போடுறீங்கன்னு கேட்கணும். சாண்ட்ராவை பார்த்து அவ்வளவு கேட்கிற தைரியமும் விஜய் சேதுபதி சாருக்கு கிடையாது. அப்படி கேட்டா விஜய் சேதுபதி சார் கிட்டக்க நியாயமான பதில் சொல்றதுக்கு சாண்ட்ராக்கும் வராது. சரியா? இன்னொன்னு, இது கனிக்காக கேட்டானா இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பல பேருக்கு அநியாயம் நடந்திருக்கு, அவர் இது மாதிரி கேட்டதும் கிடையாது. இப்ப அவரு கேட்டாருன்னா இவர் கனிக்காக பேசுறாரா, சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்காக பேச போறாரா, இல்ல இந்த கண்டென்ட்டை இக்னோர் பண்ணிட்டு இது ஒரு பெரிய கண்டென்ட்டே இல்லைன்னு எடுத்து பேசினாலும் அது பெருசா வேல்யூ ஆடட் பண்ணாம வேற மாதிரி டீவியேஷன்ல டாபிக்கையும் கண்டென்ட்டையும் கொண்டு போக பாக்குறாரா தெரியல. பொதுவா சரி, ஒரு அக்ரி டு டிஸ்அக்ரியோ ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, சாண்ட்ரா வந்து யோசிக்காமலாம் அந்த வார்த்தையை விடல.